படம் சூப்பரா இருக்கு. பரவாயில்ல ஆவரேஜ். நிஜமாலே மூவி சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஹாரரா இருந்துச்சு. பயமா தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாமே வாஸ் டோட்டலி நைஸ். சப்தம் மேலே ரொம்ப சப்தமா இருக்கும். படம் வந்து தியேட்டர்ல பாருங்க, செம்மையா இருக்கு படம், என்கேஜிங்கா இருக்கு. நல்லா இருக்கு. செம்மையா ரிசர்ச் பண்ணிக்க டைரக்டர். ஸ்க்ரீன் பிளே முக்கியமாக பயங்கரமாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. முக்கியமாக சவுண்ட் எஃபெக்ட் தமன் சார் வந்து வேற லெவலில் பின்னிட்டாரு. ஸோ படம் வந்து ஒரு தைரியம் வேணும், படம் பார்க்கறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அந்த லெவலில் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். மூவி சூப்பரா இருந்ததுங்க. நம்மளுக்கு பேய் அந்த மாதிரி எதுவுமே காமிக்காம அந்த மியூசிக் மூலமாவே லைக் அந்த சத்தம் மூலமாவே நம்மளுக்கு மூவியை நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. மூவி ரொம்ப சூப்பரா இருந்தது. அறிவழகன் சார் வந்து எக்ஸலன்ட் மேக்கிங், ஸோ மச் ஆஃப் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஆதி சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோயின்ஸ் எல்லாருமே, லைலா மேம்லாம் வந்து ஜாலியாக பார்த்த கேரக்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டரில் காமிச்சிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் மேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது. ரிசர்ச் நல்லா பண்ணியிருக்காரு படத்துக்கு. சவுண்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ நியூ ஸ்டோரி. ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கும் படம். நீங்கள் வந்து எல்லாருமே இல்லை, ஈரம் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். அது ஒரு ஜேர்னல், இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஸோ வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க, ஃபேமிலியோட வந்து பாருங்க. த்ரில்லர் ஹாரர் மூவியாக இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த பேயெல்லாம் பார்க்குற மாதிரிலாம் இல்லை, ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வி காட். பேய் படத்துல லாஜிக் மிஸ் ஆச்சு. எல்லாமே ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பிரிச்சிருக்காங்க. இப்போ சவுண்ட் டிசைன் வந்து வேற லெவலாக இருக்கு. இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்கும். கதையும் ஸ்க்ரீன் பிளேவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அதான் சவுண்டு தான் படமே ஃபுல்லாக. இந்த மாதிரி சவுண்டு வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியுமான்றது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில். ஆக்சுவலி இது நான் வந்து இது பேய் படம் நான் கன்சிடர் பண்ணுறேன். இது ஒரு பேய் படம் கிடையாது, இது ஒரு எமோஷனல் தான். ஆக்சுவலி ஒரு முழுக்க பேய் படம் நம்ம ஒரு கற்பனையில் இருப்போம்ல, அது கிடையாது. இது வந்து ஒரு ஆன்மா சம்மந்தப்பட்டது. அது நீங்கள் படம் பாருங்க, அது ஒரு பிளாக் மேஜிக் ஏதோ கான்செப்ட் ஒன்று சொல்கிறாங்க. அது நல்லா இருக்குது. இந்த படம் வந்து பாருங்க, ஒரு வித்தியாசமான படம் இது. அதை பேஸ் பண்ணி தான் படம். ஸோ சப்தம்ன்ற ஒரு அந்த சவுண்டை பேஸ் பண்ணி தான் அந்த படமே மூவ் ஆகுது, ட்ராவல் ஆகுது. ஸோ செம்ம ரிசர்ச் புக் டைரக்டர் அறிவழகன் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ படம் நல்லா இருக்கு, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். லவ்லி பெர்ஃபார்மன்ஸ் பை ஆதி. 100%. ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காரு. எல்லாருமே எடுக்கிற மாதிரி வந்துட்டு வெறும் ஹாரர் மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு. த்ரில்லர் ஹாரர் எல்லாமே. ஆமாம், அதே த்ரில்லிங்கில், பட் அதை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ். இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே இருந்தது. ரொம்ப அந்த ஆர்டிஃபிஷியலெல்லாம் கிடையாது. ஸோ நல்லா தான் இருக்குது. கண்டிப்பாக ஷார். ரொம்ப எதுவுமே டாக்ஸிக்காக இல்லை, எல்லாமே ரொம்ப டீசெண்டாக சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் நல்லா, சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியில் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக, குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவர்கள் எல்லாமே கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. டிஃப்ரெண்ட் சொன்னது வந்து ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே பார்த்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நமக்கே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இன்னும் மீள முடியல. நல்லா இருக்கு. அவதான் ஒரு சீன்ல வந்திருக்கா. சிம்ரன் மேம் வயலின் வாசிக்கிறாங்க பாப்பா உட்கார வச்சுட்டு. ஸோ இவதான் அந்த பாப்பா. படம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குப்பா, படம் ரொம்ப ஆசமா இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தோணல. அவரோட மூவின்றனால நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ரிசம்பலன்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்டோரி கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். ரொம்ப நல்லா இருந்தது. ஹாலிவுட் மூவி பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா பார்க்கலாம், எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. மற்றது கவர் பண்ணோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா பண்ணிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலி